திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் 11ஆம் வகுப்பு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க வந்த மாவட்ட கண்காணிப்பாளர் வாகனத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செங்கோட்டுவன். வணக்கம் செங்கோட்டுவன். உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் டோமினிக் சோவியோ பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் முகிலன் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக காணாமல் சென்ற நிலையில இன்று காலை அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மூடிய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில அதனை பார்த்த உறவினர்கள் முகிலனின் சாவிற்கு காரணமான பள்ளியின் தாளாளர் ஜேஸ் மாணிக்கத்தையும் மற்றும் பள்ளியின் வார்டன் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் டு கிருஷ்ணகிரி செல்லும் பிரதான சாலையில சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்போது அதாவது போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபடும் பொழுது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் கூறியதன் பேர்லயும் அவர்களிடம் அதாவது சமாதானம் அடையாத உறவினர்கள் தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்து திடீரென உறவினர்கள் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு இருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலரின் வாகனத்தை முற்றுகையிட்டு அவர் அந்த போலி காவல் நிலையத்திலிருந்து வெளியே செல்லாத வண்ணம் இந்த முகிலனின் சாவிற்கு காரணமானவர்களை கைது செய்தால் மட்டுமே இங்கிருந்து நாங்கள் செல்வோம் என்ற ஒரு இதையும் கோரிக்கை வைத்தாங்க. மேலும் அந்த வாகனம் வெளியே செல்லாமல் 4 புறமும் சூழ்ந்து உறவினர்கள் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் வாகனத்தை முற்றுகையிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் வெளியே செல்லாத அளவிற்கு அவங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த நிலையில மேலும் திருப்பத்தூர் பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதாவது வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் என 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருப்பத்தூர் காவல் நிலையத்துல பாதுகாப்பதற்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து முகிலனின் உறவினர்கள் முகிலனின் சாவிற்கு நியாயம் கேட்டு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் திருப்பத்தூர் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன்.